மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நல்ல சத்தான ஒரு காய் சௌ கூட்டு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த சூப்பரான சௌ கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சௌ கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சௌ எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், இது கூடயே வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்குவோம். ஏன்னா வந்து தேங்காவை கீரி சேர்த்துருக்கனால அரைப்படாது. அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுக்குவோம். ஒரு அரை அரைச்ச பின்னாடி இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பு வந்து நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பாசிப்பருப்பு வேகட்டும். அதாவது பாதி வெந்த பின்னாடி தான் வந்து நம்ம இதில் காய் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பாசிப்பருப்பு வந்து பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சௌவே வந்து தண்ணி காய் தான். அதனால் வந்து சௌ வேகும் போதே வந்து தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகும். அதனால் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. எல்லா காயும் இதில் சேர்த்துட்டு காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பாதி வேகட்டும். நல்லா எல்லா காயும் கலந்து விட்டுக்குவோம். கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், சௌ வந்து பாதி வெந்துருச்சு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இருந்தாலும் சௌவில் இருந்த தண்ணியெலாம் வந்து வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வேக வச்சிடலாம். இருக்கிற தண்ணி தான் நல்லா வற்றட்டும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படி வேக வச்சிடலாம். பாருங்கள், சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தாளித்து ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். சூடானதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு வரமிளகாவை பாதியாக பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் நல்ல வாசனைக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம சௌ கூட்டில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.